இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாயில வச்சதும் கரைஞ்சிடும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தி ஸ்நாக்ஸும் கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாதிகாலினா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொட்டுக்கடலை வச்சு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி எங்க கிடைக்கும்னா பெட்டி கடையில கிடைக்கும். 90s கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, உனக்கும் பிடிக்கும்னா இப்பவும் கிடைக்குது. ஆனா கடையில வாங்குறது அவ்வளவு ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா அவங்க எண்ணெய் விட்டு தான் செய்வாங்க. நம்ம வந்து நெய் விட்டு செய்யலாம். அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி. அதனால இப்போ இந்த பெட்டிக்கடை பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடுவோம். ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் பொரிக்கடலை எடுத்துப்போம். மெசரிங் கப் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த கப்பு வேணா எடுத்துக்கலாம். பொரிகடலையை அளந்த அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை, இதோட 4 ஏலக்காய் சேர்த்துப்போம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில 1/2 கப் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம அரைச்ச மாவு சேர்க்கணும். ஆஃப் பண்ணாம அப்படியே சேர்த்தோம்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். அரைச்ச மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்கணும். ஆஃப்ல தான் இருக்கு, ஆன்ல இல்லை. எல்லா மாவும் நெய்ல நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். அப்பதான் பீஸ் போட வரும். ஒருவேளை கெட்டியா இல்லாம லூஸா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டா இருக்கு. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டுல மாத்திக்கலாம். தட்டுல எண்ணெய் இல்லைன்னா வாசனை இல்லாத நெய்யா தடவிக்கோங்க. அப்பதான் பீஸ் ஒட்டாம வரும். சைட்ல கூட நல்லா தடவிக்கோங்க. இன்னைக்கு நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தடவியாச்சு. இப்போ நம்ம தட்டுக்கு மாத்திக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி கை வச்சு நல்லா சேவ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி சேவ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பீஸ் போட வேண்டியதுதான். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு கத்தியில எண்ணெய் இல்லை நெய் தடவிட்டு பீஸ் போட்டுடலாம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பீஸ் போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். இந்த ஸ்வீட் ரெசிபி இந்த மாதிரி கட் பண்ணி பால்கோவாவும் செய்யலாம், இல்லைன்னா உருண்டை பிடிச்சு லட்டா கூட செய்யலாம். இந்த பெட்டிக்கடை பால்கோவா நம்ம தேவைக்கேற்ப சின்ன சின்ன துண்டுகளாகவோ இல்லைன்னா பெருசாவோ வெட்டிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.